என் பெயர் சுந்தரி. எனக்கு 23 வயது ஆகிறது. சிறுவயதிலிருந்து எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் மட்டும்தான். நான் ஒரு அனாதை பெண். நான் சிறுவயதிலிருந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்து வந்தேன். அந்த ஆசிரமத்தின் உதவியோடு தான் நான் படித்து வந்தேன். பிறகு படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அந்த ஆசிரமத்தில் இருந்துதான் தினமும் நான் வேலைக்கு செல்வேன். இப்படி இருக்க எனக்கு கபிலன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. முதலில் நண்பர்களாக இருந்த நாங்கள் பழக்கம் ஏற்பட நாளடைவில் காதலர்களாக மாறினோம். இப்படி இருக்க கபிலன் வீட்டின் சம்மதத்துடன் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். நானும் அவருடன் சேர்ந்து அவரை நம்பி அவரிடம் என்னையே ஒப்படைத்தேன். நான் கருப்பாக சுமாராகத்தான் இருப்பேன். இருந்தாலும் கபிலனுக்கு என்னை மிகவும் பிடித்தது. ஆனால் கபிலனின் வீட்டில் என்னை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிக்கவில்லை. கபிலனும் எவ்வளவோ கேட்டும் அவர்கள் யாரும் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கபிலனின் வீட்டில் அவருக்கு அம்மா அப்பா மற்றும் ஒரு அண்ணன் உண்டு. இப்படி இருக்க வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக போய்கொண்டிருந்தது. எனது கணவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்தார். பிறகு எங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டு வரை குழந்தை பிறக்கவில்லை. ஏதோ நான் செய்த புண்ணியம் 7 ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என் கணவன் எனக்கு கிடைத்ததால் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எங்கள் திருமண நாளன்று நானும் அவரும் சேர்ந்து எப்பொழுதுமே ஒன்றாக கோவிலுக்கு சென்று வருவோம். எங்களுடன் அக்கம் பக்கத்திலும் நன்றாக பழகி வந்தனர். இப்படி இருக்க ஒரு நாள் எங்களுக்கு திருமண நாள் வந்தது. காலையிலேயே எழுந்து என் கணவருக்கு பிடித்ததை சமைத்து அவர் வந்து சாப்பிடும் பொழுது, இன்றைய நாள் நம் வீட்டில் ஒரு விசேஷம் உள்ளது, அது என்ன என்று கேட்டேன். ஆனால் அவருக்கு தெரியவில்லை. பிறகு நானே சொல்லிவிட்டேன், இன்றைக்கு நமக்கு திருமண நாள் என்று. பிறகு இருவரும் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருந்தோம். சந்தோஷமாய் நாங்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சாமியை பார்த்துவிட்டு வெளியே வந்தோம். அப்பொழுது கோவில் வாசலில் வெளியே மரத்தடியில் ஒரு பெண் அழுது கொண்டு இருந்தாள். அது யார் என்று பார்க்கும் போதுதான் தெரிய வந்தது, அது என்னுடைய தோழி ஸ்ருதி என்று. நான் உடனே அவளிடம், ஏன் இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய், உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவளும் அழுது கொண்டு, நான் அப்பா அம்மாவை மீறி திருமணம் செய்து கொண்டேன். என் காதலன் இப்பொழுது என்னை விட்டு வேறு யாருடனோ சென்று விட்டான் என அழுது கொண்டிருந்தாள். இதை பார்த்த சுந்தரிக்கு தன் தோழியின் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. அவளுக்கு உதவி செய்ய முன்வந்தாள். உடனே தன் கணவன் கபிலனிடம், என் தோழி நம் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும், மாடியில் தங்கிக் கொள்ளட்டும், அவளுடைய மகனையும் நாம் பார்த்து கொள்ளலாம் என கூறினாள். உடனே கபிலனும் சரி என்று கூற தன் தோழியை வீட்டிற்கு அழைத்து வந்து மாடியில் தங்க வைத்தாள். என்னால் ஒரு வேலை இல்லாம என்ன செய்ய முடியும், என் மகனை நான் எப்படி நல்லபடியா பார்த்து கொள்வேன் என அழுது கொண்டிருந்தாள் ஸ்ருதி. உடனே சுந்தரி தன் கணவனுக்கு கால் செய்து, ஸ்ருதிக்கு ஒரு வேலை வேண்டும், உங்களது கம்பெனியிலேயே வாங்கி கொடுங்கள் என கூறினாள். முதலில் மறுத்த கபிலன் அவள் நிறைய படித்திருந்ததால் பிறகு ஸ்ருதிக்கு வேலையும் வாங்கி கொடுத்தான். அவளும் அந்த வீட்டில் இருந்தே வேலைக்கு போக ஆரம்பித்தாள். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் கபிலன் வேலைக்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஸ்ருதியும் கிளம்பி மாடியிலிருந்து கீழே வந்தாள். இப்படி இருக்க கீழே நின்று கொண்டிருந்த சுந்தரி, நீ என் கணவருடன் வண்டியிலேயே வேலைக்கு சென்று விடு என்று கூறினாள். ஸ்ருதி உடனே, பரவாயில்லை, நான் பஸ்லேயே போயிட்டு வரேன் என்று கூற, பஸ்ல போனா 2 பஸ் மாறி போகணும், நீ வண்டியிலேயே போ என்று நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தாள். ஆனால் அவள் நம்பிக்கை சில நாட்களில் பாலாய் போனது. ஸ்ருதி ஒரே சேலையை கட்டிக்கொண்டு வேலைக்கு சென்று வந்தாள். அதனால் சுந்தரி அவளுக்கு தேவையான சேலை மற்றும் வேண்டியதை வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டாள். இப்படி இருக்க சுந்தரியின் சந்தோஷமான வாழ்க்கை ஸ்ருதி வந்த பிறகு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஏனென்றால் கபிலனுக்கும் ஸ்ருதியிற்கும் இடையில் தவறான பழக்கம் ஏற்பட்டது. இது சுந்தரிக்கு தெரியாது. இருவரும் கம்பெனி வேலை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெகுநேரம் கழித்து வருவது, இதுபோல இருந்தனர். ஸ்ருதி மிகவும் அழகாக இருந்ததால் கபிலனுக்கு ஸ்ருதி மேல் ஆசை வர ஆரம்பித்தது. கபிலனும் ஸ்ருதியிடம் மயங்கினான். இதை ஸ்ருதியும் சந்தோஷமாக பயன்படுத்தி கொண்டாள். பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெளியே சுற்றுவது என இருந்தனர்.
இப்படி இருக்க சுந்தரியின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் ஸ்ருதியும் கபிலனும் ஒன்றாக சேர்ந்து சிரித்துக்கொண்டு சுற்றுவதை பார்த்தான். கபிலன் ஸ்ருதியின் தோள் மேல் கை போட்டு பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன் அந்த பையன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடனே சுந்தரியிடம் வந்து, அக்கா, உங்க வீட்டுக்கு மேல தங்கி இருக்கிறவங்களையும் அண்ணனையும் ஒன்னா பேக்கரில பார்த்தேன். அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று கூறினான். உடனே சுந்தரி தன் கணவன் மிகவும் உத்தமன் என நம்பி அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கிறவங்க, அதனால வந்திருப்பாங்க என கூறிவிட்டு அங்கிருந்து அவன் பேசுவதை கூட கேட்காமல் கிளம்பிவிட்டாள். அதே வீட்டில் உள்ள இன்னொரு பையன், அக்கா, உங்க கணவனை ஒரு இடத்தில் பார்த்தேன். அவர் ஸ்ருதியுடன் ஒன்றாக சுத்தி கொண்டிருந்தார். பிறகு அவளுக்கு பூவை வாங்கி தலையில் வைத்தார் என்று கூற, அவளும் அதை கேட்டுவிட்டு தன் கணவன் இப்படி செய்ததை நினைத்து யோசித்து கொண்டே இருந்தாள். அவர்கள் இருவரும் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தும் எதுவும் கேட்கவில்லை. எப்போதும் போலவே நடந்து கொண்டாள். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் இருவரும் சீக்கிரமே வேலைக்கு கிளம்பி செல்வதாக சொல்லிவிட்டு ஊர் சுத்த சென்று விட்டார்கள். ஸ்ருதி எப்பவும் இருப்பதை விட அன்று தன்னை அதிகமாக அலங்காரித்து கொண்டு சென்றாள். இதை கண்ட சுந்தரிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து இந்த சந்தேகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என முடிவு செய்து தன் கணவனுக்கு கால் செய்தாள். ஆனால் அவனுடைய செல் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. ஸ்ருதிக்கும் கால் செய்ய அவளுக்கும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. சந்தேகம் அடைந்த சுந்தரி அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த அங்கு வேலை பார்க்கும் கபிலனுடைய நண்பனுக்கு கால் செய்து, அண்ணா, அவருடன் கொஞ்சம் பேசணும். அவருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் நு வருது என்று கூறினாள். உடனே அவன் இன்னைக்கு கம்பெனிக்கு வரல என்று கூற சுந்தரி அதிர்ச்சி அடைந்தாள். சுந்தரி, அண்ணா, ஸ்ருதியின் குழந்தைக்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது. அதை சொல்வதற்காகத்தான் கால் செய்தேன். ஆனால் அவளுடைய போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கு என்று கூற, ஸ்ருதியும் இன்று கம்பெனிக்கு வரவில்லை என்று கபிலனின் நண்பன் கூறினான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுந்தரி என்ன சொல்வது என்றே தெரியாமல் வீட்டில் அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். இருவரும் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தனர். ஸ்ருதி வந்தவுடன் சுந்தரியிடம், என் பையன் எங்கே இருக்கான், என்ன ஆச்சு என்று கேட்டாள். உன் பையனுக்கு காய்ச்சல் அடித்தது, மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று விட்டு வந்தேன். இந்த மாத்திரையை உன் மகனுக்கு கொடு என ஸ்ருதியிடம் கொடுத்தாள். ஏன் லேட் ஆச்சு என்று இருவரிடம் கேட்க இருவரும் மாற்றி மாற்றி வெவ்வேறு காரணத்தை கூறினார்கள். சுந்தரியும் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதியாக இருந்துவிட்டாள். சுந்தரி, சாப்பிட வாருங்கள் என தன் கணவனை கூப்பிட்டாள். ஆனால் அவன், எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடுமா என்று சொல்லிவிட்டு படுத்துவிட்டான். அவன் உறங்கிய பின்பு தன் கணவன் தன்னிடம் போய் சொல்கிறான் என அதை உறுதிப்படுத்த அவனுடைய செல்போனை எடுத்து சுந்தரி பார்க்க ஆரம்பித்தாள். அதில் கபிலனும் ஸ்ருதியும் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தது. மேலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோ அனைத்தையும் பார்த்தாள். அதை பார்த்தவுடன் தன் ஆசை கணவன் தன்னுக்கு துரோகம் நினைத்ததை நினைத்து மனம் வருந்தி அழுதாள். ஏமாற்றப்பட்டதை நினைத்து அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிறகு அவள் தன் கணவனிடம் எதுவுமே கேட்காமல் அமைதியாய் இருந்தாள். அடுத்த நாள் காலையில் தன் கணவன் வேலைக்கு கிளம்பி ஸ்ருதி வரும் வரை காத்திருந்தான். சுந்தரியும் அங்கு வந்து, இன்னும் வேலைக்கு கிளம்பவில்லையா, மணி இவ்வளவு நேரம் ஆச்சு என்று கூற, ஸ்ருதியிற்காகத்தான் காத்திருக்கிறேன், வரட்டும் என்று கபிலன் கூறினான். உடனே சுந்தரி, அவள் பஸ்ல வரட்டும், நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்க, மணி ஆச்சு, கிளம்புங்க என்று கூறினாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. பிறகு ஸ்ருதியும் அங்கு வர இருவரும் வேலைக்கு ஒன்றாக சென்று விட்டார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக வண்டியில் செல்ல சுந்தரி அவர்களை வேறொரு வண்டியில் பின்தொடர்ந்து சென்றாள். இருவரும் ஒன்றாக பேசி பேசி சிரித்துக்கொண்டு ஒரு உணவகத்துக்கு சென்றனர். அங்கு சென்று இருவரும் தனது சாப்பாட்டினை மாத்தி மாத்தி ஊட்டிக்கொண்டு இருந்தனர். இதை பார்த்த சுந்தரி அங்கேயே கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் ஒரு அப்பாவி பெண் என்பதால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் அழுது கொண்டே இருந்தாள். தன் தோழியும் தன் கணவனும் இப்படி செய்ததை நினைத்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அங்கு சுந்தரியின் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் வந்து, அக்கா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே என கூற, அவள் அங்கிருந்து அழுது கொண்டே கிளம்பிவிட்டாள். பிறகு இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள்.
சோகமாக அமர்ந்திருந்த சுந்தரி ஸ்ருதியிடம், ஸ்ருதி, உன்கிட்ட ஒன்னு பேசணும் என்று கூறினாள். அவளும், என்ன என்று கேட்க, உனக்கு வெளியில ஒரு வீடு பார்த்து இருக்கேன். உன்னோட கம்பெனிக்கு பக்கத்திலேயே தான் அது இருக்கு. அதுவும் இல்லாமல் உன் மகனுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தே சென்று வரலாம். நீ அங்க இருந்தால்தான் உனக்கும் அலைச்சல் இல்லாமல் இருக்கும் என்று கூறினாள். உடனே ஸ்ருதி, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற என்று கூற, இது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, அதற்காகத்தான் கூறினேன் என்று சுந்தரி சொன்னாள். உடனே கபிலன் அங்கிருந்து வந்து கோபப்பட்டு, இப்ப எதற்காக அவளை வெளியில போகச் சொல்ற என்று கூறினான். சுந்தரி, எனக்கு அவள் இங்க இருக்கிறது பிடிக்கல என்று கூற, கபிலன், எனக்கு பிடிச்சிருக்கு என்றான். சுந்தரி அழுது கொண்டு, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கூறினாள். உடனே கபிலன், எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 3 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழலாம் என்றான். உடனே சுந்தரி கோபப்பட்டு, யாரோ ஒருத்திக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்று கோபப்பட்டு பேச, கபிலன், நானும் தெரிஞ்சுதான் பேசுறேன். அவள் கணவனுக்காக ஏதேதோ செய்கிறாள். நீ இந்த சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேண்டும். நம்ம 3 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமாக வாழலாம் என்று கூறினான். உடனே சுந்தரி கோபப்பட்டு தன் 6 மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். கபிலன், சுந்தரி, நீ தேவையில்லாத வேலை பார்க்காத என்று கூற, அப்படித்தான் பண்ணுவேன். அதை கேட்க, நீ யாருடா என்று கூறிவிட்டு ஸ்ருதியிடம் சென்று, உனக்கெல்லாம் பாவம் பார்த்தேன், இப்பொழுது என்னை இப்படி பண்ணிட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ தெருவுல அனாதையா நின்னுகிட்டு இருந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்தேன். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் கணவனையே பங்கு போட்ட. உன்னை பார்க்கவே அசிங்கமாயிருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இப்படி இருக்க சுந்தரி ஒரு தையல் கடை ஆரம்பித்து அதை நடத்தி வந்தாள். தன் மகனும் விவரம் தெரிந்து பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். சுந்தரி ஒரு நாள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்க அங்கு சுந்தரியின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பையன் வந்தான். பிறகு சுந்தரியை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு, உங்க இருவருக்குள்ள என்னதான் ஆச்சு? நீங்க இங்க நிக்கிறீங்க, வேற யாரோ ஒருத்தி உங்க வீட்ல இருக்கா? அவளை வெளியில விரட்ட வேண்டியதுதானே அக்கா என்று கூறினான். உடனே சுந்தரி, எனக்கு அவள் மேல எந்த கோபமும் இல்லடா. அவரு எனக்காக அவங்க வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ணாரு என்றாள். எனக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லை. இந்த ஊரே என்னை மலடி என்று பட்டம் கட்டியது. ஆனா நீ தன்னம்பிக்கையை விற்றாத. நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும், உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை கொடுத்தார். என்னை அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு. ஆனா யாரோ ஒருத்திக்காக இன்னைக்கு நான் ரோட்ல நிக்கிறேன். அவரு பேசின வார்த்தைகள் தான் என்னால தாங்க முடியல. பரவாயில்லடா தம்பி, எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தானே, போக போக சரியாயிடும் என்று கூறினாள். இப்படி இருக்க வரும் பேசிக்கொண்டிருந்து அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். ஸ்ருதி கபிலனுடன் நன்றாக பழகி அவனுடன் தனிமையில் இருந்து மிகவும் நெருக்கமாகி ஒரு மனைவியைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் கபிலனுக்கு மதுவை அருந்த கொடுத்து அவன் பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் தன் பெயரில் எழுதி கொண்டாள். நாளடைவில் அவளும் வேறொரு ஆணுடன் பழக ஆரம்பித்தாள். கபிலன் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அவனை வீட்டிற்கு வரச் சொல்வாள். பிறகு அவனுடன் தனிமையில் இருந்துவிட்டு அவனை அனுப்பி வைப்பாள். இப்படி இருக்க ஒரு நாள் கபிலன் இருவரையும் ஒன்றாக வீட்டில் பார்த்துவிட்டான். உடனே ஸ்ருதியிடம், இவன் யாரு? இவன் ஏன் இங்க வந்து போறான் என்று கேட்க, அவரு என்னை பார்க்க வந்தாரு என்று கூறினாள். கபிலன் கோபப்பட்டு, என் பொண்டாட்டி இருக்கிற வரையும் ஒரு ஆம்பளைங்க கூட என் வீட்டு வாசப்படிய மிதிச்சது கிடையாது. ஆனா இப்ப எவனோ கண்டவன் எல்லாம் வந்துட்டு போறான் என்று திட்டினான். உடனே ஸ்ருதி, அவரு அப்படித்தான் என்னை பார்க்க வருவாரு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டாள். கபிலன் கோபப்பட்டு அவளை ஓங்கி அறைந்தான். பிறகு இங்கிருந்து வெளியே போ என்று கூற, உடனே ஸ்ருதி, இங்க பாரு, இது என்னோட வீடு. நீ எப்பவோ எனக்கு எழுதி கொடுத்துட்ட, ஞாபகம் இருக்கா உனக்கு என்று கேட்டாள். அவனும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதை யோசித்து பார்த்தான்.
பிறகு அதை நினைத்து தான் மனைவி இருந்தபோது நம்மை எவ்வளவு பாசமாக பார்த்து கொண்டாளே. ஆனால் நாம் தவறான செயலால் இப்படி நம் வாழ்க்கையே கேள்விக்குறியானதே என யோசித்து பார்த்தான். ஸ்ருதியும் அவனை வீட்டை விட்டு விரட்டிவிட்டாள். இப்படி இருக்க அவன் வீடு இல்லாமல் தெருவில் வரும் நிலை ஏற்பட்டது. சுந்தரி தன் திருமண நாள் அன்று கணவருடன் எப்பொழுதும் கோவிலுக்கு ஒன்றாக சந்தோஷமாக வருவாள். ஆனால் அவள் அந்த வருடம் தனியாக வந்தாள். அன்று கபிலனும் அங்கு அவள் வருகைக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவள் வந்தவுடன் அவளை பார்த்து, சுந்தரி, என்னை மன்னிச்சிடு. நான் தெரியாம புத்தி கெட்டு பண்ணிட்டேன். உன்னோட அருமை எனக்கு இப்பதான் புரியுது. இந்த கோவிலுக்கு நீ எப்படியும் வருவேன்னு தெரியும். அதனாலதான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுமா என்று கெஞ்சினான். உடனே, சுந்தரி, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷி கிடையாது. எவ்வளவு ஒருத்திக்காக கட்டுன பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் ஒதுக்கி வச்ச தியாகி நீங்க. உங்க அளவுக்கு என்னால தியாகம் பண்ண முடியாது. பெத்த பிள்ளைங்க எங்களுக்கு உண்மையை சொல்லி வளர்க்கணும். என் பையன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி கேட்டா நான் உங்களை பத்தின உண்மையை சொன்னா அவனும் நாளைக்கு கெட்ட வழியில் போயிடுவான். உங்க கூட இருக்கிற வரைக்கும் என் உலகமே நீங்கதான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, உலகம் ரொம்ப பெருசுன்னு. நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க. நானும் என் பிள்ளையும் தனியாவே இருந்துக்கிறோம். உங்களுக்கு என்ன, இவ்வளவு விட்டா இன்னொருத்தி கிடைப்பா? அவளோட சந்தோஷமா வாழுங்க என்று தன் மகனை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். தன் 5 வயது மகன், அம்மா, அவர் யார் என்று கேட்க, அவரு உங்க அப்பா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.